இதோ இந்த நாய்க்குட்டி தாண்ணா. இது நடந்திருக்குண்ணா. இது நான் அப்போவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா. எங்கள் கையில் காசு இல்லைண்ணா. சாப்பாடு செலவுக்கே பூனைங்களுக்கு நாய்ங்களுக்கு ஒரு ரூ. 3 பிஸ்கட் பாக்கெட் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லைண்ணா. நான் வீட்டிலே இருந்துட்டு என்னண்ணா பண்ண முடியும்? கடவுள் எனக்கு அவ்வளோ சோதனை கொடுக்குறாருண்ணா. கஷ்டமாக இருக்குண்ணா ரொம்ப. யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம நான் எப்படியாவது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்தில் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியலண்ணா. அப்படியே நாய்ங்களுக்குன்னு ஒரு காசு கேட்டாலுமே, நாய்க்கா உனக்குன்னா கேளு, ஏதோ ரூ. 100 தரேன், எதனா சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. இந்த நாய்க்குட்டி ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். இப்போ இப்படி படுத்துருக்கிறத பார்த்தாலே எனக்கு காலையிலே உங்களுக்கு கால் பண்ணுமான்னு நினச்சி, இதை பார்த்த உடனே எனக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. எழுந்திருக்க மாட்டுது, நிற்க மாட்டுது. எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கேட்டதுக்கு இதை நடக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று ஊசி போட்ட அந்த அக்காட்ட அப்போவே பார்த்துருக்கலாம்லம்மா. அவங்க தடுப்பூசி போட சொல்கிறாங்கண்ணா. அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லைண்ணா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா தயவு செஞ்சு. இங்கே பாரு, வா மட்டும் வா. அம்மா பாரு, அம்மா பாரு சாமி, அம்மா பாரு சாமி. டாய் பா. சரி ஒன்றும் இல்லை.